இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பிப்ரவரி மாத ராசி பலன் கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம். கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் கலவையான பலன்களை தரப்போகுது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே இருக்கார். அதனால் எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டி வருதோ தெரியலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மேலும் உங்கள் நல்ல தினசரி வழக்கத்துடன் உங்கள் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்கிறீங்க. இது உங்களை தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலையில் வச்சுருக்கும். இந்த மாதம் சமய பயணங்கள் அமையும். மத செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வருமானம் அதிகரிப்பதோடு செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலுக்கு நல்ல நேரம் இருக்கும். உங்கள் இயல்பை மேம்படுத்த முயற்சி செய்கிறதும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் இணைஞ்சு இருப்பதால் உங்கள் வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலதிகாரிகளுடன் நீங்கள் நல்ல உறவை பெறுவீங்க. இது உங்கள் தொழிலில் உங்களுக்கு நன்மை பயக்கும். சம்பள உயர்வையும் பரிசாக பெறலாம். வியாபாரம் செஞ்சீங்கன்னா சனி பகவானின் முழு பார்வையும் மாதம் முழுவதும் உங்கள் 7ஆவது வீட்டில் தான் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் கடினமாக உழைக்க வேண்டி வருது. செவ்வாய் பார்த்திங்கன்னா சுக்கிரனின் செல்வாக்கு 5ஆவது வீட்டில் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் படிப்பில் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்குது. ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தீர்வுகளை பெற முடியுது. இது நேரத்தையும் மிச்சப்படுத்துது. குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் 3ஆவது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் சாதகமாகத்தான் இருக்குது. அவர்களிடமிருந்து அன்பை பெறுவீங்க. மத நடவடிக்கைகளில் உதவுவீங்க. உங்கள் 5ஆவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரின் கூட்டு பலன் இருக்குது. உங்களை ரொம்பவும் ரொமான்டிக்காக ஆக்குது. உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்களை பற்றி பேசினோம்னா சனி பகவான் 7ஆவது வீட்டை பார்க்கறனால உங்கள் திருமண வாழ்க்கையை சோதித்து பார்க்குறாரு. ஆனால் மாதத்தின் முதல் பாதியும் சாதகமாகத்தான் இருக்கும். சனி பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கிது. மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவானும் சனியுடன் இருக்கிறாரு. முதல் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டை 12ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அதுவும் பார்ப்பதால் இந்த குணங்களின் தாக்கத்தினால பரஸ்பர சச்சரவுகளும் டென்ஷனும் கூடுது. 2ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இவங்களும் இருக்கிறாங்க. உங்களின் பொருளாதார நிலை உயரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் சொந்த ராசியில் அமர்றனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு பழக்கம் நல்ல பழக்கமாக இருக்கிறனால அந்த பழக்கத்தை வச்சே நீங்கள் முன்னேற முடியும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறனால சில பிரச்சனைகளை அவர் உருவாக்கத்தான் செய்வார். இந்த குணாதிசயங்களின் தாக்கத்தினால பரஸ்பர சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மற்றும் புத பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு குணாதிசய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 12ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால தொந்தரவு செய்கிறாங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு தஸ்ரகிருத சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டால் போராட்டம் நிறைஞ்ச மாதமாக இருக்குது. அதிக பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டி வருது. நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாறீங்க. கால நிர்ணயத்துக்குள்ளே பணிகளை முடித்து செய்யணுமேன்ற ஒரு பதட்டம் இருக்குது. பொறுப்பு வருது.
உங்களால் இலக்குகளை செயல்பட முடியாத நிலை இருக்குது, அடைய முடியலை. நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. சில தவறான புரிந்துணர்வுகள் உங்களுக்கு இடையே இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் என்றாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அது நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றிக்கிருவீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். சிக்கல்களை எளிதாக தீர்ப்பீங்க. புதுமையாக சிந்தித்து செயல்படுவீங்க. உங்கள் பால் மற்றவர்களை ஈர்ப்பீங்க. குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை அளிக்கலாம். தவறான புரிந்துணர்வு மற்றும் வெளிப்படையற்ற தன்மை போராட்டங்களுக்கு காரணமாக அமையலாம். அதனால் நீங்கள் வெளிப்படையாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறணும். அதன் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சிக்கல்கள் தீர்க்கப்படாமல் தொடர்ந்தால் ஒரு சிலர் வாழ்வில் பிரிவினை கூட ஏற்படலாம். ஒரு சிலர் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட நேரலாம். அதனால் எச்சரிக்கையுடன் செயல்படுவீங்க. இதன் காரணமாக குடும்ப அமைப்பு பாதிக்கப்பட நேரலாம். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் வரும். இது காதல் அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்குது. சில கும்பராசி அன்பர்கள் தங்கள் நண்பர்கள், சக ஊழியர்கள் இவங்கள்ட்ட தங்கள் வாழ்க்கையை துணையாக காணலாம். உறுதியான கூட்டாண்மை இருந்துச்சுன்னா இந்த மாதம் புதுப்பிக்கப்பட்ட காதல் மற்றும் திருமண மகிழ்ச்சிக்கான வாக்குறுதிகளை கொண்டிருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றாலும் செலவுகள் உங்கள் கைமீறி போயிடும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தணும். பயணங்கள் குறித்த செலவுகளை மேற்கொள்வீங்க. அந்த பயணம் காதல் பயணமாகவோ குடும்பத்தாருடன் சேர்ந்து செல்லும் பயணமாகவோ அல்லது தனித்த பயணமாகவோ இருக்கும். பயண செலவுகள் திட்டமிட்டு மேற்கொள்ளணும். நிதி நெருக்கடியை தவிர்க்க எதிர்கால நலன் கருதி நீங்கள் சேமிப்பதில் கருத்தில் கொள்ளணும். வெளிநாட்டில் இருந்து அல்லது வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மூலம் ஆதாயங்களை பார்ப்பீங்க. தொழில் செஞ்சிங்கன்னா வெளிநாட்டினருடன் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அதிக லாபம் பெருக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்கள் கடன்களை அடித்து முடிப்பீங்க. எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கும் நடவடிக்கைகளில் நீங்கள் தானாக இறங்குவீங்க. இந்த மாதம் முதல் பாதியில் அதிர்ஷ்டம் மூலம் பணவரவு வருது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுக்கு நிதி உதவி அளிப்பாங்க. அதனால் தேவை ஏற்பட்டால் அவங்கள அணுகுவதன் மூலம் அனுகூலமான பலன்களை பெறலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உத்தியோகம் சார்ந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. ஒரு சிலர் பயணம் தொழில் சார்ந்த மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட விடுமுறை பயணம் அல்லது புதிய கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வாய்ப்பாகவோ இருக்கலாம். பணியிடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படலாம். இதனால் உங்கள் பணிச்சுமை அதிகமாகும். பணிகள் குவியும். நீங்கள் கூடுதல் நேரம் பணி செய்ய வேண்டி வரும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு பணியாற்றுவீங்க. சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவர்களுடன் கவனமாக பழகணும். பணியிடத்தில் தவறான புரிதல்கள், மாறுபட்ட கருத்துக்கள் அல்லது போட்டித்தன்மை இதுக்கெல்லாம் வழிவகுக்கும். சாதுரியமான அணுகுமுறை மேற்கொள்ளணும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. இது மாநாடுகளில் கலந்து கொள்வது, வாடிக்கையாளர்களை பார்வையிடுவது அல்லது புதிய சந்தைகளை ஆராய்ச்சி செய்வது இதெல்லாம் அடங்கும். பிப்ரவரியில் பணியிடத்தில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய வழிகளை ஆராய்ஞ்சு அதை நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதம் தொழில் செய்யும் இடத்துல தவறான தகவல் தொடர்பு அல்லது அதிகார போராட்டங்களை மேற்கொள்ள நேரலாம். இந்த மாதிரி நீங்கள் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கையில் கவனமாக எடுக்கணும். சரியான முடிவுகளை எடுக்கணும் மற்றும் பணிகளை திறம்பட வழங்கணும். உங்களின் தலைமைத்துவ திறன்களை சோதிக்கும் வெளிப்புற அழுத்தங்கள் அல்லது முரண்பட்ட கோரிக்கைகள் வருது. எதிர்பாராத நிதி இழப்புகள் அல்லது பின்னடைவுகள் உங்களின் வரவு செலவு திட்டத்தை பாதிக்குது. கூடுதலாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது. செலவழிப்பதில் கவனமாக இருக்கணும். ஆசைப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்த்துருங்க. தேவைப்பட்டா மாற்று நிதியளிப்பு விருப்பங்களை கருத்தில் கொள்ளலாம். கூட்டாளிகள் அல்லது சக ஊழியர்களுடனான மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வணிக நடவடிக்கைகளை சீர்குலைக்கும். புதுமையான உணர்வை தட்டுவதற்கான வாய்ப்பையும் வழங்கும். புதிய வணிக யோசனைகளையும் ஆராயலாம்.
சந்தைப்படுத்துதல் உத்திகளை மறுசீரமைக்கணும் அல்லது தொழில்நுட்ப முன்னேற்றங்களை செயல்படுத்தணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் பழைய உடல்நல பிரச்சனை மீண்டும் தலை தூக்கக்கூடும். அதனால் சிறிய நேரமாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, முன்னுரிமை அளித்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. வருமுன் காப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் அணுகணும். தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை முறையை மறுபரிசீலனை செய்யணும். அப்போ தான் நல்லது. உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். பயிற்சிகள், யோகா, நடைப்பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். நெரிசலான இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போக வேணாம். உடல்நிலையை அது மோசமாக்கிரும். இந்த மாதிரி நடவடிக்கைகளை தவிர்த்துருங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அப்போ தான் வாழ்வு நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி, யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்யணும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சில சவால்கள் இருக்குது. பாடங்களை நீங்கள் மனனம் செய்கிறதுல சில சவால்கள் இருக்கும். கவனச்சிதறல் ஜாஸ்தி இருக்குது. மனக்கவலைகளை தவிர்த்துருங்க. குடும்ப கவலைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இந்த சிரமத்திற்கு பங்களிக்குது. சமூக ஊடகங்கள், தனிப்பட்ட அர்ப்பணிப்புகள் அல்லது மன அமைதி இல்லாதது போன்ற கவனச்சிதறல்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து கவனத்தை ஈர்க்கக்கூடும். சவால்கள் இருந்த போதும் சோர்வடைய வேணாம். மனதை ஒருமுகப்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் கவனத்திறன் மற்றும் கிரகிக்கும் திறனை வளர்த்துக்கிறணும். உற்சாகத்துடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட முயலணும். சவால்களை சமாளிக்க ஒரு பிரத்யேக படிப்பு இடத்தை ஏற்படுத்திக்கிறணும். தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து நினைவாற்றலை பயிற்சி செய்வது சிறந்தது. கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 4, 5, 6, 7, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24 மற்றும் 25. அசுப தேதிகள் 8, 9, 10, 11, 26, 27 மற்றும் 28. இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.